அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நினைவூட்டலை கேட்கக்கூடிய ஞாபகத்தை அல்லாஹ் இந்த அழகான மஜ்லிஸ்ல கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, நம் வாழ்க்கையை மாற்றும் முன்மாதிரியான வாழ்க்கை. முன்மாதிரி அப்படின்னு சொல்லி யார்கிட்ட பாக்குறோம்னா, சுவர பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கையில நடந்த சில படிப்பினை சம்பவங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். அதுல ஒரு சமயம் என்னாச்சுன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து தொழுகும் போது தொழுகிற நிலையில அல்லாஹ்வுடைய அதிகமான இறையச்சத்தின் காரணமாக தொழுகும் பாயில மயக்கம் முற்று விழுந்துடுறாங்க. அந்த சமயம் அவங்க வந்து அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய உடலை தொட்டு பார்த்தோன்னே அவங்க உடல் வந்து குளிர்ந்த நிலையில இருக்கு. உடனே அவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மயக்கம் முற்று இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறாங்க. உடனே இந்த விஷயத்த வந்து சுவன பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட வந்து நம்ம உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விரைந்து போறாங்க. அவங்க போயிட்டு, அன்பு தாயே, உங்கள் கணவர் வந்து தொழுகும் போது தொழுகிற நிலையில அந்த பாயில வந்துட்டு மயக்கம் முற்று இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சுவன பேரரசி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, எந்த ஒரு பதற்றமுமே இல்லாம சலனப்படாம அமைதியான நிலைமையில அபூ தர்தாவை பார்த்து, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்க வந்து ஒன்னும் நடந்திருக்காது, என்னோட கணவர் அடிக்கடி இது மாதிரி அதிகமான இறைச்சத்தின் காரணமாக மயக்கமுற்று விழுகிறது இயல்புதான், நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்க இந்த மாதிரி அமைதியான சூழல்ல பதில் சொன்னதை கேட்டு ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுறாங்க. நம்ம என்னடா இவங்க கணவர் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு நம்ம சொல்றோம், இவங்க எந்த ஒரு பயமுமே இல்லாம சலனமும் இல்லாம அமைதியா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் தளர்ந்த நிலையில அவங்க தொழுகிற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்ச நிலைமையில இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. அப்ப இவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மயக்கம் தெரிஞ்சோட ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவங்களை பார்க்கும்போது கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த நிலைமையில என்னை பார்த்து இப்படி கண்ணீர் வடிக்கிறீர்கள், நாளைக்கு வந்து மறுமை நாள்ல மலக்குகள் என்னை அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி என் செயலுக்கான கணக்குகளை வந்து கேட்கும் போது அந்த நிலைமையை அப்போ என் நிலைமையை நினைச்சு பாருங்க. அப்போ வந்து என் நண்பர்களாகிய நீங்கள் வந்து என்னை பார்த்து வருந்துவீர்களே தவிர எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டீங்க. அப்போ அல்லாஹ்வின் முன்னாடி மலக்குமார்கள் இரும்பு சங்கிலியால என்னை கட்டி இழுத்துட்டு போகும்போது அந்த இடத்துல என்னை காப்பாற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க. இப்ப இதுல என்ன படிப்படை சம்பவம் அப்படின்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அதிகமான இறையச்சத்தை கொண்டவங்க அப்படின்றத அவங்க மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவங்க பத்தி அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லும் போது தன் கணவர் இப்படிதான் இயல்பா மயக்கமுற்று விழுகிறது சகஜம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அமைதியா இருந்தாங்க. இதுவே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்ம கணவர் இறந்து விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருப்போம், கூப்பாடு போட்டிருப்போம், அந்த இடத்துல ஒரு சத்தம் போட்டு ஒரு கதையை பண்ணிருப்போம். ஆனா அவங்க எதுவுமே பண்ணல. ஏன் அப்படின்னா அவங்க கணவரை பத்தி அவங்க முழுமையா தெரிஞ்சு வச்சிருந்தனாலதான். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளோட கணவருடைய மனநலம், உடல் நலம், நோய், அவங்களோட பலவீனம் எல்லாத்தையும் வந்து நம்ம கத்து வச்சிருக்கணும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நம்மளோட வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில மகிழ்ச்சியானதாகவும் இன்பமுற்ற வாழ்க்கையாகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பான். மத்தவங்க வந்து நம்ம கணவரை பத்தி வீண் பேச்சுகளையோ தவறான விஷயங்களையோ நம்ம கிட்ட சொல்லும் போது அதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம காதுல வாங்கிட்டு நம்பிடக்கூடாது. அவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம கணவர்கிட்ட சண்டையிடவோ நம்ம முகத்தை காட்டவோ வெறுக்கவோ நம்ம கூடாது. அதை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கணும்னா, நம்ம கணவருடைய நலன் கருதி மட்டும்தான் நம்ம இருக்கணும், அவங்களோட நலனுக்காக மட்டும்தான் நம்ம நடந்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி நம்ம கணவருக்கு வந்து நல்ல மனைவியா வாழ்ந்தாங்களோ நம்மளும் அவங்க வழியில பின்பற்றி நம்மளும் நம்ம கணவர்களுக்கு நல்ல மனைவியா வாழ்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் செய்வானாங்க. ஆமீன். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். இன்னொரு சமயம் என்னாச்சுன்னா, கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களோட ஈரக்குலை துண்டான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து தங்களோட வறுமை நிலையை வந்து தெரிவிக்கிறாங்க. எப்படி தெரிவிக்கிறாங்கன்னா, அன்பு தந்தையே, எனக்கும் என் கணவருக்கும் ஒரே ஒரு ஆட்டுத்தோல் விரிப்பு மட்டும்தான் இருக்கு, அதை வச்சுதான் நாங்க நைட் வந்து படுத்துக்கிறோம், பகல்ல அதே ஆட்டுத்தோல் விரிப்புலதான் நாங்க வந்து ஒட்டகங்களுக்கு தீனி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை தன்
தந்தை கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாக பொறுமை கொள்வாயாக பாத்திமா. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு மனைவியோடு 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அவர்கள் கதிரான் நாட்டு போர்வை ஒன்றை தவிர வேற ஒன்றும் அவர்களிடம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே அவங்க அமைதியா தண்ணியோட அறிவுரையை கேட்டு அந்த அமைதியா வீட்டுக்கு போயிடுறாங்க. கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, யார் ஒருவருக்குமே நேரடியான ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அவங்க எப்பயுமே ஒருத்தரோட படிப்பினை சம்பவங்களை வச்சும் வேறொரு உதாரணங்களை வச்சும் தான் சொல்லுவாங்க. அப்படிதான் தன் மகள் ஈரக்குலை துண்டான பாத்திமா அவங்களோட வறுமையை சொல்லும் போது கூட அவங்களுக்கு நேரடியா அவங்க ஆறுதல் சொல்லல. எல்லாருமே எப்படி சொல்றாங்களோ அது மாதிரிதான் அவங்களுக்கும் சொன்னாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, மிக மிக வறுமையான சூழ்நிலை. அவங்களோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட அன்பு மனைவி சபுரா அவங்களும் ஒரே ஒரு போர்வையை வச்சுதான் வாழ்க்கை நடத்தினாங்க. அதுலதான் நைட்டு தூங்குவாங்க, பகல்ல அதுக்கு மேலதான் ஒட்டகங்களுக்கு தீனி வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வீடு எப்படி இருக்கும்னா மிக மிக சிறிய வீடா இருந்துச்சு. எப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து படுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட கால்கள் வெளியில தெரியுமா, அந்த அளவுக்கு அவங்க வீடு ரொம்ப சின்ன வீடா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம வீடுகள்லாம் எப்படி இருக்கு, நம்ம பெரிய பெரிய வீடு, நம்ம வீட்டுக்குள்ள எல்லா சொகுசுகளும் இருக்கு, ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாமே வச்சிருக்கோம். எல்லாம் நம்ம எந்த விதத்துலயும் கஷ்டப்படுத்துறதே இல்லை. ஆனா நம்ம சின்ன விஷயங்களுக்கு கூட என்ன பண்றோம், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா எல்லாம் நம்ம இப்படி வச்சுட்டானே, இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் தளர்ந்து போயிடுறோம். ஆனா அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அதை பத்தின எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு மன வருத்தமும் கூட அவங்க மனசுல இல்லை. ஏன்னா அந்த துன்யாவோட வாழ்க்கை ரொம்ப மிகச்சிறிய வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கு நிச்சயிக்கப்பட்டு எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இதுக்காக நம்ம மனம் வருந்தி நம்மளோட இதையே கழிச்சுக்கணும்னு அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களோட பேராசையும் ஆசையும் எதுமே இருந்துச்சுன்னா ஆகிரத்தின் மூலத்தாலதான் இருந்தது. அவங்க அல்லாஹ்வுடைய மறுமை நாள்ல இருக்க பலமான வாழ்க்கை மேலதான் ஆசையும் நம்பிக்கையும் அதிகமா வச்சிருந்தாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் மறுமையோட வாழ்க்கைக்காகவும் நம்மளோட நன்மைகளை சேகரிக்கிறதுல மட்டும்தான் நம்மளோட நோக்கம் இருக்கணுமே தவிர ஆடம்பர வாழ்க்கையிலையும் சொகுசுகளையும் மற்ற விஷயங்களையும் துன்யாவோட விஷயங்களை பார்த்து நம்ம மறுமையினால மறந்து அல்லாஹ்வுக்கு பாவியாளியா ஆயிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு வறுமை வந்தாலும், மன கஷ்டம் வந்தாலும், மன வருத்தம் வந்தாலும், எந்த ஒரு நிலையிலையும் துன்யாவை பத்தி நம்ம யோசிக்காம மறுமை நாளை பத்தி மட்டும் யோசிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அதுபடி இருப்போம். இந்த பேச்சை பேசக்கூடிய பாக்கியத்தையும் இது எல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்து அல்லாஹ்வுக்கே எல்லாருக்கும் கொடுக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அல்லாஹ் சாலிமாவை சலாமத்தான வாழ்க்கைக்கு சொந்தக்காரியாக ஆக்கி தருவானாக. ஒரு புறம் பார்த்தோம்னா இஸ்லாத்தை மதிக்காம இஸ்லாத்தை விட்டு தூரம் செல்லக்கூடிய பெண்கள், இன்னொரு பக்கம் எவர் ஒரு வகையில இஸ்லாத்தை தேடி வரக்கூடியவர்கள். அல்லாஹ் நீங்க இல்லைன்னா இன்னொரு கூட்டத்தை நாம கொண்டு வந்துருவோம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அது மாதிரி புதிதாக இஸ்லாத்திற்கு நமக்கே நசிபத் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதத்தை சாலிமா மூலமா அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறான். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவானாக. முன்மாதிரி தம்பதிகளாக அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்வோம்.